வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், கன்னிப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, நேற்று தைப்பொங்கல் வந்து நாங்கள் பொங்கல் வச்சதும் நான் சாமி கும்பிட்டதை வீடியோ எடுக்கலை. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கும் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. காலையிலையும் சாப்பிடலை அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப முடியலை. அதனால் பார்த்திங்கன்னா நான் பொங்கல் சாமி கும்பிட்டதை நான் வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி வந்து நாங்கள் அசைவம்லாம் சமைச்சு சாமி கும்பிடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடு வந்து சரியில்லைங்கிறதுனால நம்ம வாடகை வீட்டில் வந்து நாங்கள் போய் இருக்கோங்க. அதனால் வந்து அங்கே வந்து நாங்கள் பொங்கல் வைக்கலை, நம்ம சொந்த வீட்டில் தான் பொங்கல் வைக்கணும்ன்ட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம். இதுதான் நாங்கள் விறகடுப்பில் பொங்கல் வைக்கிறோம். இல்லாட்டி வருஷம் எங்கள் மாமியார் கேஸில் தான் வைப்பாங்க. நாங்களும் அவங்கள பார்த்து கேஸில் தாங்க வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் முதல் முறையாக விறகடுப்பில் வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் எப்படியாவது புது வீடு கட்டிட்டு அந்த வீட்டில் நம்ம கண்டிப்பாக பொங்கல் வைக்கணும். இதே மாதிரி அந்த வீட்லேயும் பொங்கல் வச்சு வீடியோ எடுப்போம். முதல்ல வந்து வெள்ளை பொங்கல் தாங்க கிண்டி இறக்கணும். பொங்க போகுது சரியா? சொல்லு பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ரெண்டாவது தான் வந்து சக்கரை பொங்கல் வந்து வச்சோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்து அடுப்பை விட்டு எந்திரிக்கவே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். காலையில் நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு அடுப்பை பற்ற வச்சாங்க. முடிய போகையில் மணி 2:30, கரெக்டாக 2:15 ஆயிடுச்சு. வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து காய்கறி எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் வச்சு இறக்குற வரைக்கும் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு கூடயே இருந்தார். ஓகே, இது வெள்ளை பொங்கல் ரெடி ஆயிடுச்சா? அடுத்து வந்து நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்டதையும் சேர்த்து பார்க்கலாம். மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஒரு வழக்கம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, மாடு வச்சுருக்கவங்க வந்து மாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஆடு மாடுலாம் வச்சுருக்கிறவங்க. அது இல்லாமல் நம்ம வந்து சாதாரணமாக மக்கள் எல்லாருமே கும்பகோணத்தில் உள்ளவங்க வந்து வீட்டு சாமின்னு கும்பிடுவாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் மறைஞ்ச முன்னோர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள் நினைவாக வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே நம்ம எப்போ வேணாலுமே சாமி கும்பிடலாம். அசைவம் எல்லாமே சமைச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கு தான் நாங்கள் அசைவமெல்லாம் நான் அங்கேருந்து வீட்டிலே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்னால் இங்கே வந்து சமைக்க வசதி கிடையாது. நேற்றே விறகடுப்பில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வீட்லேயே வந்து எல்லாமே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் அவங்க நினைவாக சாமி கும்பிட போகிறோம். வசதி இருக்கிறவங்க புடவை, வேட்டி, சட்டையெல்லாம் எடுத்து வச்சு கும்பிடுவாங்க. நம்ம புடவையெல்லாம் சரி அடுத்த வருஷம் பார்த்துக்குறோன்ட்டு நம்ம வந்து வெறும் அசைவ உணவு மட்டும். காலையில் 4 மணிக்கே எங்கள் வீட்டுக்கார் போய் கறி வாங்கிட்டு வந்துட்டார். ஏன் 4 மணிக்கு வாங்க போனாருன்னு பார்த்திங்கன்னா, கூட்டமாக இருக்கும். ஒரு 9-10 மணிக்கு போனீங்கன்னா கடை ஃபுல்லாமே வரிசையாக ரோட்டு வரைக்கும் நிற்பாங்க. ஆட்டுக்கறியெலாம் 1 கிலோ வந்து 900 ரூபாயாம். அந்தளவுக்கு விற்கிறதுனால நம்ம வந்து கூட்டமாகவும் இருக்கும். விலையும் கூட்டிட்டாங்க கூட்டமாக இருந்ததுனால. எங்கள் வீட்டுக்கார் காலையில் 4 மணிக்கு போய் ஆட்டுக்கறி, கோழிக்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அரை கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் போய் மீன் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, முட்டை மட்டும் மறந்துட்டேங்க. அது எப்படியோ முட்டையை அயத்துட்டேன். இப்போ நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றோங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து இலையில் பரிமாறுறேன். எல்லா கறியுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ தான். ஏன்னா சாப்பிட ஆள் அவ்வளோவா கிடையாதுல்ல. நானும் கறி சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரும் பிள்ளைங்க மட்டும்தான். என் வீட்டுக்கார் ஒரு ஆள் நல்லா சாப்பிடுவார், பிள்ளைங்க மட்டும்தானே. பிள்ளைங்க வந்து அவ்வளோவா சாப்பிடாதுங்கள்ல. அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம். மீன் மட்டும் 1 கிலோ மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆட்டுக்கறி வந்து அரை கிலோ, கோழிக்கறி வந்து 3/4 கிலோ நினைக்கிறேன். 3/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே நான் காலையில் 4 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தேன். 4 மணிக்கு இல்லை, 5 மணிக்கு சமைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா 4 மணிக்கு தான் வாங்க போனாங்க. அந்நேரம் கூட்டம் இல்லைங்கிறதுனால சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து அந்த சின்ன ஜாடியில் இருக்கிறது வந்து கோழி கிரேவி. இந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கிறது ஆட்டுக்கறி.
இது சிக்கன் வறுவல், மீன் வறுவல், இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் வறுத்தார். குழம்பு எல்லா குழம்புமே நான் வச்சுட்டேன். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லா குழம்பும் நான் வச்சுட்டேன். மட்டன் குழம்பு இதெல்லாம். இது வந்து கருவாட்டு குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்புனா. பூண்டுலாம் போட்டு நல்லெண்ணெய் இருந்து ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். நான் வந்து மாசமாக இருக்கிறதுனால தேங்காய் உடைச்சி நாங்கள் சாமி கும்பிடலை. நேற்றுமே தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடலை. இன்றைக்கும் நாங்கள் தேங்காய் உடைக்காம தாங்க சாமி கும்பிடுவோம். 5 மாதத்துக்கு முடிய போகிறது அப்படின்னால நம்ம வந்து இனிமேல் கடல் தாண்டி போகக்கூடாது, மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் போன மாதமே சாமி மலையெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து கடல் பகுதிக்கு போகக்கூடாது, அஞ்சு நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் தேங்காய் உடைக்கலை. தேங்காய் உடைக்காமல் நம்ம எப்படி சாமி கும்பிடணுமோ அப்படி சாமி கும்பிட்டாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட போகிறோம். மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லபடியாக கொண்டாடுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.